நேரு. இது மோகன்லால் சார் நடித்து வெளிவர போகிற ஒரு மலையாள படம். திருஷ்யம் 2 வெற்றிகரமான இந்த 2 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களையும் இணைந்து உருவாக்கிய ஆசிர்வாத் சினிமாஸ் ஆண்டனி பெரும்பாவூர், கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால், டைரக்டர் ஜீத்து ஜோசப் கூட்டணியில் உருவாகி இருக்கிற படம் தான் நேரு. நேருன்னா மலையாளத்தில் ட்ரூத், உண்மை அப்படின்னு அர்த்தம். இந்த படம் ஒரு உணர்ச்சிகரமான கோர் டிராமாவாக இருக்குன்னு குறிப்பிடுறாரு டைரக்டர் ஜீத்து ஜோசப். இந்த படத்தோட கதையை நடிகை சாந்தி மாயாதேவியும் டைரக்டர் ஜீத்து ஜோசப்பும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிப்பு சதீஷ் குரூப், இசை விஷ்ணு ஷியாம், வசனம் இயக்கம் ஜீத்து ஜோசப், தயாரிப்பு ஆசிர்வாத் சினிமாஸ் ஆண்டனி பெரும்பாவூர். மோகன்லால் சாரோட இணைஞ்சு பிரியாமணி, அனஸ்வரம் ராஜன், சாந்தி மாயாதேவி, சித்திக் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷ், கணேஷ்குமார், நந்து இவங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான கதை என்னென்னா, இது ஒரு நீதிமன்ற காட்சிகள், உணர்ச்சிகரமான நீதிமன்ற காட்சிகள் நிறைந்த ஒரு படம்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் விஜயமோகன்கிற வழக்கறிஞராக நடிச்சிருக்காரு கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால். இந்த கதையோட பெரும்பாலான பகுதிகள் ஒரு நீதிமன்ற காட்சிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அநியாயமான ஒரு வழக்கில் ஒரு அப்பாவியான ஒரு இளம்பெண் சிக்கிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருக்காரு மோகன்லால் சார். ஏதோ ஒரு காரணத்தினால, துன்பத்தினால, கஷ்டத்தினால நீண்ட காலமாக வழக்கறிஞர் தொழில் செய்யாமல் இருக்கார் மோகன்லால் சார். ஆனால் வழக்கினால் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வேண்டியவங்க, இவர் ரொம்ப நியாயமான வக்கீல் அப்படிங்கிறனால மோகன்லால் சார் வழக்காரரை கூப்பிட்றாங்க. விடாப்படியாக மறுக்கிறார் மோகன்லால் சார். ரொம்ப வருஷமாக நான் கோர்ட்டுக்கு வந்து வாதாடவே இல்லை, எனக்கு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்பில் விட்டு போச்சு அப்படின்னு பல விதமாக சொன்னாலும் விடாப்படியாக மோகன்லால் சாரை ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் வழக்கறிஞராக கடுமையாக போராடுறார் மோகன்லால் சார். எதிரில் மிக திறமையான வழக்கறிஞராக இருக்காங்க சித்திக் சாரும் பிரியாமணியும். பல கட்டங்களையும் தடுமாறுறார் மோகன்லால் சார். என்னால் ட்ரையலுக்கு தயாராகவே முடியல, பல விஷயங்களை தொடர்பு விட்டு போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு, சங்கடப்படுறாரு. பல அவமானங்களையும் கிண்டல்களையும் நீதிபதியோட கண்டனங்களையும் சந்திக்கிறார். ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறதுங்கிறது தான் சஸ்பென்ஸ். ஒரு உணர்ச்சிகரமான போராட்டமாக இந்த கதையை கோர்ட் களத்தில் உருவாக்கியிருக்காரு ஜீத்து ஜோசப். வருகிற 2023 டிசம்பர் 21 இந்த படம் வெள்ளித்திரையில் வரப்போகுது. இதுவரைக்கும் ஏற்றிராத வேறுபட்ட ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்காரு நம்ம கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான புதிய அப்டேட்டுகளுக்கு எங்களோடு இணைஞ்சிருங்க. தொடர்ந்து புதிய கோலிவுட் மற்றும் பிறமொழி படங்கள், சினிமா செய்திகளுக்கு யுவர் சினிமா டுடேவை தொடர்ந்து காணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சினிமா டுடே சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.